தமிழ்நாட்டின் புனித மண்ணில் சித்தர்கள் தோன்றிய காலத்தில் மருத்துவ ஞானமும் ஆன்மீக சக்தியும் ஒன்றாக இணைந்த ஒரு மகான் வாழ்ந்தார். அவர்தான் கொங்கணர் சித்தர். எளிய உடை, நீண்ட வெள்ளை தாடி, கையில் ஓலைச்சுவடியும் மூலிகை அறிவும் கொண்ட மாபெரும் ஞானியை காடு மற்றும் மற்றம் மலைகளிலும் தனிமையில் அமர்ந்து உணவும் உறக்கமும் மறந்து ஆண்டுகள் முழுவதும் கடும் தவத்தில் ஈடுபட்டார். அந்த தவத்தின் பயனாக அவருள் சித்தி சக்திகள் விழித்தெழுந்தன. இயற்கையின் சக்தியே அவருக்குள் ஓடியது. மூலிகைகள், மருந்துகள், இரகசிய வைத்திய முறைகள் மூலம் ஆயிரக்கணக்கான நோயாளிகளை குணப்படுத்தினார். மரணத்தின் வாசலில் இருந்தவர்களுக்கும் வாழ்வை மீட்டுத் தந்தார். ஒரு நாள் தன் பணி முடிந்ததை உணர்ந்த கொங்கணர் பிரகாசமான ஒளியில் கலந்து இந்த உலகை அமைதியாக விட்டு மறைந்தார். ஆனால் கொங்கணர் சித்தரின் ஞானமும் வைத்திய சக்தியும் இன்றும் மக்களின் நம்பிக்கையாக வாழ்கிறது. கொங்கணர் சித்தர் மனித உடலில் நடந்த ஒரு தெய்வீக சக்தி.